அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாம் பாவகம். ஆறாம் பாவகம் செய்யும் அற்புதங்கள், முக்கியத்துவமான ஆறாம் பாவகம். ஏன்னா ஒன்றாம் பாவகம் நீங்கள் குழந்தையாக பிறக்கிறது, இது நடுவில் வருது பார்த்தீங்களா, சென்டர் பிளேஸ் ஆஃப் தி லைஃப், நமது வாழ்க்கையில் நடு மையம் ஆறாம் பாவகம். இறுதி காலம் 12ஆம் பாவகம். ஒன்றாம் பாவகத்தில் நம்ம எப்படி பிறக்கவும், நம்ம சுறுசுறுப்பாக இருப்போமா, நம்மளுடைய குணநலன்கள் என்ன, எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒன்றாம் பாவத்தை வைத்து அறிஞ்சிக்கலாம். நடு மையத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆறாம் பாவகம் நம்ம, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 40 வயது வரை நம்ம தேவையில்லாத எவ்வளவோ பிரச்சனைகளில் மாட்டியிருப்போம். அல்லது நம்ம பண்ணக்கூடிய தொழில் விஷயமாக உடல் ரீதியான பிரச்சனை எல்லாமே இந்த 35 வயசுலேருந்து ஆரம்பிச்சிடும். ஒரு மனிதனுக்கு 35 வயதிற்கு மேல் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இந்த ஆறாம் பாவத்தை வைத்து அறியலாம். இது ஆரம்ப கட்டத்தில் உள்ள நோய்கள் பிரச்சனைகளை நம்ம ஆறாம் பாவத்தை வச்சு அறியலாம். ரொம்ப தீவிரமான ஒரு உடல் ரீதியான பிரச்சனை, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாமே 8ஆம் பாவத்தில் நம்ம அறியலாம். சரிங்களா? ஆறாம் பாவம் மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் அந்த ஆறாம் பாவகம் எப்படி இருக்குது, அதான் முதல்ல மெயினாக பார்க்கணும். லக்கணத்திலிருந்து ஆறாம் பாவகம், அதில் சுப கிரகங்கள் இருந்தால், ஏன்னா அது மறைவு ஸ்தானம். சரிங்களா? இப்போது உபஜயஸ்தானம், உபஜயஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் நின்றால் காலப்போக்கில் நன்மை செய்யும். சுப கிரகங்கள் நின்றால் உங்களுடைய பிரச்சனைகள் தீராது, அதிகமாகும். ஸோ அதனால தான் சொல்கிறது, நல்லவன் கெட்டவன் கூட போய் சேரக்கூடாது. ஏன்னா கெட்டவன் இவனையும் கெடுத்துருவான். அது மாதிரி இந்த ஆறாம் பாவகம் இதில் கெட்ட கிரகங்கள் இருந்தால் அவன் நல்லவனாக மாறிடுவான். அப்படி ஒரு அற்புதமான இந்த ஆறாம் பாவகம் வேலை செய்யும். நல்லவனை கெட்டவனாக்கும், கெட்டவனை நல்லவனாக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாவகம் தான் ஆறாம் பாவகம். ஆறாம் பாவம் எதை குறிக்கிறது அப்படின்னா, நோய். சரிங்களா? நோய், மருத்துவம், அப்புறம் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் குறிப்பது ஆறாம் பாவகம் தான். வங்கிகளில் நம்ம லோன் வாங்குவோம், ப்ரைவேட்டில் வட்டிக்கு வாங்குகிறோம், இந்த மாதிரி கடன் பிரச்சனைகளை குறிப்பிடுவது ஆறாம் பாவகம். எதிரிகள், நேர்முறை எதிரிகள், மறைமுக எதிரிகள், அது தொழில் ரீதியாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு எதிரிகள் இருக்கலாம், வெளியே நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள்னு சொல்லும்போது அங்கே கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு வில்லை இருப்பான். ஒரு எதிரி இல்லாமல் எப்படி பிரச்சனை வரும்? ஸோ அந்த எதிரிகள், தொழில் ரீதியான எதிரிகள், இப்படி பலதரப்பட்ட எதிரிகள் பிரச்சனைகளை குறிக்கிறது இந்த ஆறாம் பாவம். அதே நேரத்தில் அரசாங்க வேலை வாய்ப்புகள், தாய் வழி உறவினர்கள், அதாவது சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அம்மாவுக்கு இளைய தம்பிகள், அதாவது தாய் மாமன், அப்போ இந்த மாதிரி சில உறவு முறைகளை நம்ம இந்த ஆறாம் பாவத்தை வைத்து அறிஞ்சிக்கலாம். அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். மூத்த சகோதரனின் ஆயுள், நம்மளுடைய மூத்த சகோதரனுடைய ஆயுளை பார்க்கணும்னா நம்ம ஆறாம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். போட்டிகள், நீங்கள் கலந்துக்கிடக்கூடிய போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இந்த ஆறாம் பாவகம் தான். போட்டி தேர்வுகள், இப்போ நீட் எக்ஸாம், டெட் எக்ஸாம், சரிங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய தேர்வுகள் இருக்குங்க இல்லையா. ஸோ இது மாதிரி தேர்வுகளுக்கு நம்ம தயாராவது இந்த ஆறாம் பாவகம் தான்.
ஸோ அதனால் அதுவும் இதில் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது திருடுதல் அல்லது திருட்டு கொடுத்தல், அது குறிக்கிறதும் இந்த 6ஆம் பாவம். அரசாங்க வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம் எழுதணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் தேர்வுலாம் நம்ம எழுதுகிறோம் இல்லையா? ஸோ அந்த தேர்வு நம்ம இதில் எழுதினா தான் உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் அதற்குரிய வெற்றி நமக்கு தெரியும். ஸோ அரசாங்க வேலை கிடைப்பதற்கு முழு முதற்படி இந்த 6ஆம் பாவம். சரிங்களா? அப்போ அதனால் இந்த 6ஆம் பாவ பிரச்சனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதயம், மார்பு, வயிறு, அடிவயிறு, அந்த கல்லீரல், கணையம் சம்மந்தப்பட்ட, அதாவது நம்ம உடம்புல அப்படியே எண்ணிட்டே வந்துட்டோம்னா சென்டரில் உள்ள பகுதியில் உள்ள முதுகு தண்டுவடம், இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு மெயினான பிரச்சனை. ஏன்னா இது சென்டர் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம். 12 பாவங்களில் இது சென்டர் பாயிண்ட். 6ஆம் பாவ முடிவுங்கிறது சென்ட்ரு. அப்போ நம்ம உடம்புலையும் மையத்தில், உடம்புல எத்தனை ஜானாலும் போட்டுக்குங்க, அதில் சென்டரில் வர்ற பார்ட் அது இந்த 6ஆம் பாவத்தை தான் குறிக்கும். ஸோ அதனால் நம்ம மிக கவனமாக கையாள வேண்டியது இந்த 6ஆம் பாவம். ஒரு ஜாதத்தை பார்க்கவே 6ஆம் பாவத்தில் எந்த கிரகம் நிற்குது அதை மெயினாக பார்க்கணும். இப்போ 6ஆம் பாவத்தில் சில கிரகங்கள் நின்றால் என்ன பண்ண, அதில் சூரியன் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதாவது சொத்து விஷயமாக, பூர்வீக சொத்து விஷயமாக வழக்குகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். கண் நோய் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில ஆதரவுகள் அல்லது பண உதவிகள் இது எல்லாமே தாமதமாகும். சரிங்களா? போக பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதில் ரொம்ப சிக்கல் இருக்கும். முதுகு தண்டுவலி, முதுகு தண்டுவடம், அப்புறம் உங்களுக்கு கண் பிரச்சனைகள், தலைவலி, உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும். சரிங்களா? சரி, 6ஆம் பாவத்தில் சந்திரன் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படின்னா சளி தொந்தரவு, தைராய்டு பிரச்சனை, சுகர் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சிறுநீரகம், அதில் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட சில நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம், மனக்கவலைகள், தாயாரால் பிரச்சனை, தாய்க்கு உடல் நலம் இல்லாமல் போய் நம்ம அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இது மாதிரி மன அழுத்தம், மன கவலைகள் இது வர வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 6ல் இங்கே இருந்தால். சரி, செவ்வாய் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது நீங்கள் சாதாரண வேறு இடத்துல இருந்தால் செவ்வாய் இருந்தால் ஒரு வீரம், விவேகம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இதை பொறுத்தளவில் உங்களுடைய அதாவது எதிரிகள், நீங்கள் உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. இருந்தாலும் உங்களை பார்த்தா அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. எதிரிகளை வெல்வீர்கள். மருத்துவம் சார்ந்த கல்வி, நீங்கள் மருத்துவராக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. 6ல் செவ்வாய் இருந்தால் மருத்துவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அறுவை சிகிச்சை, விபத்துக்கள், இதை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த 6ஆம் பாவத்தில் செவ்வாய் நின்றால் வரும். செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அறுவை சிகிச்சையோ அல்லது விபத்தையோ நம்ம சந்திக்க நேரிட்டோம். அதே இது மாணவர்களாக இருந்தால் அவங்க அறுவை சிகிச்சை நிபுணர், இப்போ டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஆகும். இந்த ரத்தம் சம்மந்தமான படிப்புகளில் இருக்கிறவங்க அதில் மிக ஹையஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் அறுவை சிகிச்சை, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் இப்போ குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அது அறுவை சிகிச்சை மூலமாக தான் பிறக்கும். ரைட்டா?
புதன் புதன் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கல்வி தடைப்படும். பேச்சு பேச்சு திக்கி திக்கி பேசுவாங்க, அல்லது அவங்க பேசுகிறது புரியாமல் பேசுவாங்க. வளவளவா கொலவலான்னு பேசிகிட்டே இருப்பாங்க, ஒன்றும் புரியாது, பாயிண்ட்டாக பேச மாட்டாங்க. 6ல் புதன் தான். போக தோல் நோய்கள், நரம்பு சம்பந்தமான நோய்கள் இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. போக வேலையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வேலையில் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. 6ல் புதன் இருந்தாங்க. ஓகேவா? சரி, அந்த இடத்துல குரு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு 6ஆம் இடத்துல பாவகத்தில் குரு நிற்கிது அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா சுகர் பிரச்சனை வரும், உடல் பருமனால் பிரச்சனை, உடல் பருமனாக இருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு அதாவது குரு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அதாவது சொத்துக்கள் அல்லது குழந்தைகளால் பிரச்சனை. சொத்து இருக்கும், ஆனால் சொத்தில் வந்து பிரச்சனை உண்டு, வழக்குகளை சந்திக்க நேரிடும். போக இவங்க ஏதாவது பணிகளில் இருந்தாங்கன்னா, வேலையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திசை வரும்போது கண்டிப்பாக அந்த வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி இவங்களை வந்து வேலையை விட்டு நீக்கிற அளவுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் வரும், அல்லது கடுமையான பிரச்சனைகளை சந்திப்பாங்க அந்த வேலை பார்க்குற இடத்துல. தைராய்டு பிரச்சனை, பெண்களாக இருந்தால் தைராய்டு பிரச்சனை அவங்க வர வேண்டியது வரும், கண்டிப்பாக வரும். சரி, சுக்கிரன் அந்த இடத்துல நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் இருந்தால் பெண்களால் பிரச்சனை, காம உணர்ச்சி அதிகமாக இருந்து இவங்களுக்கு அந்த உடல் அந்த ஆண் உறுப்பு அது சம்மந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காம உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு இவங்க வந்து பல தவறுகளை செய்வாங்க. ஸோ அதனால் பால்வினை நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது, சுகர் வர வாய்ப்பு இருக்குது. மெயினாக பெண்களால் அவமானங்களை சந்திப்பார்கள். இவங்க வந்து பெண்களால் பிரச்சனைகள் வரும். அதே இது செவ்வாய் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய பிரச்சனைகள் உருவாகும். அதே நிலைமை 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அப்படி தான். கண்டிப்பாக அவர்கள் அந்த திசை நடக்கும்போது சுக்கிர திசையிலேயோ அல்லது 6ஆம் அதிபதி திசையிலோ கண்டிப்பாக இவர்கள் வந்து வழக்குகளை, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். சரி, சனி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து சனி நிற்கிதுன்னா உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படும், செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தாமதப்படும், நிறைய தாமதமாகும். சரிங்களா? இவங்களுக்கு எலும்பு தேய்மானம், எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். எப்படி செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பல்வலி பிரச்சனை, அப்புறம் உடல் ரீதியான உஷ்ண ரீதியான பிரச்சனை, ரத்தம் சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ரத்தத்தான் வந்து ஒரு ஏதாவது கூர்மையான ஆயுதங்கள் குத்தியோ ஏதாவது அந்த மாதிரியோ வந்து ரத்தம் சிந்தக்கூடிய சூழ்நிலைகள் அதில் ஏற்படும், அல்லது ஏதாவது எதிரிகளால் காயம் ஏற்படலாம், வெட்டுக்காயம் ஏற்படலாம் செவ்வாயில் நிற்கும்போது. அதே நிலைமை சனிக்கு வரும். சனி 6ஆம் பாவத்தில் இருந்தால் ஆயுள் அதிகரிக்கும். ஆயுள் வந்து ஆயுளுக்கு பங்கமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக மூட்டு வலி, கால் வலி, எலும்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப வீக்காயிடும். எலும்பு முறிவு லேசாக விழுந்தால் கூட அவங்களுக்கு வந்து உடஞ்சிடும். அப்போ கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக 6ல் சனி இருந்தால் வரும். வழக்குகளில் தோல்வி, எகென்ஸ்டாக தீர்ப்பு வந்துச்சுன்னா எகென்ஸ்டாக வரும். இவங்க பக்கம் நியாயம் இருந்தால் கூட தீர்ப்பு வந்து எகென்ஸ்டாக வரும். ஸோ அப்படி வந்து வரும். இப்போ அந்த இடத்துல ராகு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்மறையான நோய்கள், ரகசிய நோய்கள், அதாவது கேன்சர், வெளியே தெரியாத சில நோய்கள், அது முத்துனதுக்கப்புறம் தான் வெளியவே தெரியும். அந்த மாதிரி சில நோய்கள் வந்து இவங்களுக்கு வரும். மூளையில் கட்டி வர்றது, உடம்பில் கட்டி வர்றது, இது எல்லாமே ராகு சம்மந்தப்பட்டது. வழக்குகளில் தோல்வி, முயற்சிகளில் தடை, தாமதம், இது எல்லாமே இருக்கும்.
இது வந்து 6ஆம் பாவத்தில் நிற்கிறனால. வேறு இடங்களில் இதே ராகு நின்னா அதோடைய பவரே வேறு, சில விதிவிலக்குகள் இருக்குது. அது நம்ம இப்போ பேசல, பொதுவானதை இப்போ நம்ம சொல்கிறோம். ஏன்னா 6ஆம் அதிபதி யாரோ அதையும் அதை பொறுத்து ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் தனியாக வீடுகள் இல்லை. அதனால் அவங்க நிற்கிற இடத்த பொறுத்து, பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து, அந்த நடக்கக்கூடிய தசாபுத்தி எந்த கிரகம் நடத்துதோ அதோடைய பார்வை ராகுக்கு இருந்துச்சுன்னா அதோடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதனால் இவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த விளக்கம் சொல்கிறோம். அதனால் இவங்களுக்கு இந்த ரகசிய நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இவங்களை வந்து இவங்களுக்கு மட்டும் அந்த விஷக்கடி வந்து இவங்களை ஒன்று செய்யும். 6ல் ராகு இருந்தால், ஏன்னா இது வந்து விஷமான ஒரு கிரகம் இல்லையா. ஆனால் அவங்க வந்து ஏன்னா 6ல் கெட்ட கிரகங்கள் இருந்தால் சில நன்மைகளை செய்யணுன்ற சொன்ன மாதிரி 6ல் ராகு இருக்கிறவங்கள இவங்களை கண்டா பாம்பு பயந்து ஓடும். மற்ற கிரகங்கள் எது நின்னாலும் நம்ம பாம்பை பார்த்தா நம்ம பயந்து ஓடுவாங்க. ஆனால் இவங்க வந்து தைரியமாக பாம்பை பிடிப்பாங்க. கையில் பிடிச்சாலும் ஒன்றும் செய்யாது. இவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும். பாம்பு இவங்களை கண்டாலே ஓடிடும். அதே போல் விஷக்கடிகளால் இவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. அது ஒரு நன்மை இருக்குது. மற்றபடி இவங்களுக்கும் நிறைய பொய்யா பேசுகிற இடங்கள் இவங்க வந்து 6ல் ராகு இருந்தால் நிறைய இடங்களில் பொய்யா பேசி வந்து இவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துடும் இந்த பிரச்சனைகளால். எப்படி பொந்துக்குள்ளே பதுங்கி இருக்குமோ அது மாதிரி இவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. கேது நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பொறுத்தவரை அவங்களுக்கு எப்பயுமே அந்த உள் உணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற முன்கூட்டி இவங்க அறிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து உள் உணர்வு ஜாஸ்தி. அதே நேரத்தில் இவங்களுக்கும் அந்த அடிவயிறு சம்பந்தமான நோய்கள், எப்படி அதாவது குடல் சம்மந்தப்பட்ட நோய், எது வந்து அந்த மாதிரியே இருக்கோ அது மாதிரி குடல் சம்மந்தமான நோய்கள், குடல் வாழ்வு நோய்கள், மூலம் சம்மந்தப்பட்ட நோய், இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தோல் வியாதி வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, தோல் வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னா கண்டிப்பாக புதன் கேது 6ல் நின்றுச்சுன்னா அவங்க பூராமே வந்து பார்த்திங்கன்னா தோல் வியாதியால் பாதிக்கப்படும். உடம்பு பூரா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஸோ அதனால் 6ஆம் பாவகம் என்பது மிக முக்கியமான ஒரு பாவம். ஆனால் இதற்கு வந்து விதிவிலக்குகள் என்பது என்ன அப்படின்னா, ஒரு சுபக்கிரகம், அதாவது 1, 5, 9, 1, 4, 7, 10 கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 6ஆம் பாவத்தை பார்த்தால் நல்லது. இந்த மாதிரியான பாதிப்புகளிலிருந்து அவங்க தப்பிச்சுவாங்க. அதே போல் நல்ல சுபக்கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், தனித்த புதன் மற்றும் வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் மிக சிறப்பு. இவங்க சுபக்கிரகங்கள் இந்த 6ஆம் இடத்தை பார்த்தாலும் அந்த இடம் சுபமாக ஆகும். சுபக்கிரகங்கள் தான் அதில் நிற்கக்கூடாதே தவிர அவங்க பார்த்தாங்கன்னா எந்த கெட்ட கிரகம் இருந்தாலும் சில நன்மைகள் செய்யும், கெடுதல்கள் குறையும். அதே போல் 6ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது பரிவர்த்தனை யோகத்திலோ நீசபங்க ராஜபங்க யோகத்திலோ, சரிங்களா, நீசபங்க ராஜயோகம் பெற்றுட்டான்னு வச்சுங்களேன், சும்மா அதாவது 6ல் இருந்தால் உங்களை வந்து யாரும் அசைக்க முடியாது. நோய் கடன் எது வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க, உங்களை ஒன்றுமே செய்யாது. இதே போல் பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், இந்த மாதிரிலாம் சில அந்த 6ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்று விட்டார் என்றால் உங்களுக்கு அது நன்மை. இது மாதிரி சில நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. இருந்தாலும் 6ஆம் பாவம் என்பது நமது வாழ்க்கையின் நடு மையத்தில் இருக்கிறனால நீங்கள் அப்போ என்ன செய்யணும், தொழில் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலும் சரி, உங்களுடைய அந்த அதுக்கு தான் வச்சுருக்காங்க. அந்த 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தான். அது நல்லா இருந்தால் 4வது ஸ்தானம் நல்லாயிருக்கும், சுகஸ்தானம் சூப்பராக இருக்கும். இந்த 6 8 கடந்துருவீங்க. என்ன உங்களுக்கு வந்து அந்த 2 4 மட்டும் கரெக்டாக நீங்கள் வார்த்தையை வந்து அளந்து பேசுங்க, நல்லா உழைச்சி சம்பாதிங்க, சரிங்களா.
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இந்த 6ஆம் வீடு சுபத்தன்மையே செய்யும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.